ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு எம்ஆர்எம்எஸ் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த மேட்ச்சு புயா வச்சுருப்போம். பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சிருப்போம். பாருங்கள், ஒரு கில் தான் இந்த மேட்ச்லேயே வச்சுருப்பேன். தொடர்ந்து இவனுங்க எல்லா கில்லும் ஓசி கில்ல வச்சுருப்பானுங்க. பாருங்கள், டீம்மேட்டு நான் வச்சுருப்பேன், ஆனால் ஓசி கில்லாக வச்சுருப்பானுங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், இங்கே ஒருத்தன் அடிக்கலான்னு பார்ப்பேன், அதுக்குள்ளேயே அவனுங்க வச்சுட்டுப்பானுங்க. இப்போ கீழே ஒருத்தனை அதுக்குள்ளேயே வச்சுருப்பானுங்க. பாருங்கள், இப்போ கீழே பின்னாடி ஒருத்தன் இருப்பான். இங்கே ஒருத்தனை அடிச்சு பார்ப்பான். சும்மா கீழே ஒருத்தன் அடிச்சுன்னுப்பானா. இப்போ கீழே ஒருத்தன் எங்கிருக்கு வச்சு அடிப்பான். பாருங்கள், டீம்மேட்டு அதுதான் அவனையும் ஓசிக்கில் வச்சிட்டானுங்க. பாருங்கள், 2 ஓசிக்கில். இப்போ பாருங்கள், பின்னாடி எந்த ஒருத்தர் வருவான். இதுதான் அவனுங்க கில்லு. இப்போ பாருங்கள், இது வந்து என் கடையில் உட்காந்துருந்தா இந்த வீடியோவை எடிட் பண்ணுக்கிறேன். இந்த வீடியோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இது கொஞ்சம் ரொட்டேஷன் ஆகும். வீடியோ மட்டும் கொஞ்சம் கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ரொட்டேஷன் பண்ணிட்டு எடுக்கும் போது கொஞ்சம் இது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோலாம் பண்ணுறீங்க, ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேறீங்க. இப்போ தான் ஒருத்தவங்க பண்ணுறாங்க. நீங்களும் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மோட்டிவேஷன் ஆகும். நானும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் ஆகும். பாருங்கள், இப்போ இந்த ரவுண்டு அடிச்சு பார்ப்போம். பாருங்கள், இந்த ரவுண்டு நான் செத்துருவேன். பாருங்கள், இங்கே ஒருத்தனுக்கு டேமேஜ் கொடுத்துட்டுப்பேன். இந்த வீட்டுக்குள்ளே பூந்து போகும்போது ஒருத்தன் அடிச்சிருவான். பாருங்கள், டவுன் போட்டுருவோம். இந்த ரவுண்டும் நாங்கள் தோற்றுருவோம். பாருங்கள், இப்போ பாருங்கள் எப்படி அடிப்பேன். பாருங்கள், அங்கே இருந்துன்னு அவ்வளோ லாங்கில் இருந்துன்னு உள்ளே போக முடியாமல் நான் இருந்து நிற்பேன். அதுக்கப்புறம் உள்ளே போயிடுவேன். பாருங்கள், இப்போ எப்படி அடிப்பான். பாருங்கள், அவ்வளோதான் அடிச்சிட்டான். எடிலே அடிச்சுட்டு வைப்போம். நான் காலி. இப்போ ஒரு ஆள் தான், இவனை செத்துருவான். பாருங்கள், அவள்தான் இவனை காலி. இவன் தாங்க என்ன வச்சுருப்பான் அவ்வளோ லாங்லேருந்து. இப்போ இந்த ரவுண்டு ஜெயிச்சிருவோம். பாருங்கள், இந்த ரவுண்டில் ஒரு கில்லு ஓசி கில்ல வச்சுட்டு பானுங்க. பாருங்கள், பாருங்கள் இந்த இடத்துல ஏறி போவோம். பாருங்கள், இப்போ பாருங்கள் ஏறி போவோம். பாருங்கள், ஏறி போயிட்டேன். பாருங்கள், அவன் கிளி கேரக்டரை வச்சுன்னு ஓடுறான். பாருங்கள், நான் கிளி கேரக்டர் எதுவுமே வச்சுருக்க மாட்டேன். இப்போ பாருங்கள், இங்கே ஒருத்தனை டவுன் பண்ணுறானுங்க. அவனையும் கில்லு கன்ஃபார்ம் பண்ணுறான். இப்போ பின்னாடி ஒருத்தன் வருவான். பாருங்கள், அவனையும் போய்ட்டு அடிச்சிருவான். பாருங்கள், அதுக்குள்ளேயே அப்படியே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் டப்புன்னு போய்ட்டு பண்ணிட்டு வந்துட்டா வீடியோ பார்க்கறதுக்குள்ளே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பின்னாடி அதுக்குள்ளேயே ஒரு கில்லு அடிச்சிட்டானுங்க. இப்போ பாருங்கள், கீழே ஒருத்தன் இருப்பான். அவனை நான் எப்படி அடிப்பேன். பாருங்கள், ஆனால் அதுக்குள்ளேயே ஓசி கில்லு அடிச்சிடுவானுங்க. ஒரு புல்லோட்டு போட்டு பாருங்கள், இப்போ ஜோனில் 50 டேமேஜ் ஊந்துடும். ஆனால் பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருப்போம். பாருங்கள், ஓசி கில்லு. பாருங்கள் இப்படி ஓசி கில்லு அடிச்சிட்டானுங்கன்னு. சரியான ஓசி கில்லு. இப்போ இந்த ரவுண்டும் ஜெயிச்சிருவோம். பாருங்கள், இந்த ரவுண்டு சரியான ஃபன்னாக இருக்கும். பாருங்கள்,
அந்த ஆனியன் கேரக்டர் வச்சுன்னு பண்ணுங்க பாருங்கள். அந்த ரொட்டேஷன் ஆனியன் இருக்குமே, அந்த ரெட் கலர், அந்த இது காளான் குச்சினே அந்த வந்து நிற்குமே அந்த கேரக்டர் பாருங்கள். அந்த கேரக்டரை நான் என் டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணே இருப்பேன், அது போட்டுனே இருப்பான் பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்துடுவானுங்க 2 பேர். இந்த சைடில் ஒருத்தன், அந்த சைடில் ஒருத்தன். ஆனால் இந்த சைடில் ஒருத்தனை மட்டும் தான் அடிப்பேன். 2 பேரும் அந்த சைடில் என் டீம்மேட் டவுனு. பேஷனை வச்சு நான் அழுத்தி போச்சுருவான். ஆனால் நான் 48 தான் டேமேஜ் கொடுத்துருப்பேன். ஆனால் ஏறி போயிடுவான் பாருங்கள். எப்படி பூந்து பார்ப்பேன், போக முடியாது. அவனை அழுத்தி போச்சு, அவனை நாக் பண்ணிட்டு கிளியும் கன்ஃபார்ம் பண்ணுறான் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ டீம்மேட்டு எவனோ எனிமி ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் க்ளோவால் சுற்றி போட்டு ரிவ்யூ பண்ணிப்பேன் பாருங்கள். இப்போ அவ்வளோதான், அவன் வந்துட்டான் பாருங்கள். சரியான ஃபன்னாக இருக்கும் பாருங்கள். ரிவ்யூ பண்ணுவேன், மறுபடியும் நாக் பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணுவேன், மறுபடியும் நாக் பண்ணுவேன். நல்லா காமெடி பண்ணுப்பாங்க. ரிவ்யூ பண்ணுவேன், நாக் பண்ணுவான். க்ளோவால் அடிப்பேன். நானும் க்ளோவால் வச்சுன்னு போயிடுவேன் பாருங்கள். க்ளோவால் வச்சுன்னு போயிட்டு அவனை அடிப்பேன் பாருங்கள். என்ன நாக் பண்ணுறானுங்க மேலேருந்து. இப்போ பாருங்கள், அவன் டபுள் பேரல் வச்சு நான் அவனை அடிச்சு கில்ல கன்ஃபார்ம் பண்ணுறான். அவ்வளோதான். இப்போ அமௌண்ட் போடுவான் பாருங்கள். இப்போ இதோட இந்த ரவுண்டு ஜெயிச்சிடுவோம் பாருங்கள். இப்போ MP5 3 சிப்பு போட்டு எடுக்கலான்னு பார்ப்பேன். அதுக்குள்ளேயே எடுத்துருக்க முடியாது. டபுள் சிப்பு போட்டு தான் எடுத்துன்னு போயிருப்பேன். இப்போ இந்த ரவுண்டு ஒரு கிலோ கூட வச்சுருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் பாருங்கள். ஒரே ஒரு கில் தான் வச்சுருப்பேன். அதுக்கு மேலே ஒரு கில் மட்டும் வச்சுருக்க மாட்டேன். ஓசிக்கில்லாக ஒரே ஓசிக்கில்லாக வச்சுருப்பானுங்க பாருங்கள். இந்த இடத்துல ஏறி போவேன், ஏர்ட்ராப் பண்ணிட்டு இருப்பேன் பாருங்கள். ஒருத்தர் சுற்றின்னு வருவான் பின்னாடி. அவன் எவ்வளோ டேமேஜ் கொடுப்பான் பாருங்கள், ஃபுல் டேமேஜ். இந்த சைடில் ஏறி வருவான் பாருங்கள், இந்த சைடில் பின்னாடி இப்போ வருவான் பாருங்கள். அதை வந்துட்டான் பாருங்கள். அவன் எனக்கு எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருப்பான் பாருங்கள். இப்போ இன்னும் அடிப்பான் பாருங்கள், ஃபுல் டேமேஜ் குறைச்சி விட்ருவோம். நான் மெடிக்கல் சுற்றுவேன், சூப்பர் மெடிக்கல். இப்போ அதுக்குள்ளே இப்படி சுற்றின்னு வந்துடும். நான் இப்போ அவனை அடிக்க பார்ப்பேன் பாருங்கள். ஒரு புல்லட்டு கூட படாதுங்க. என்னதான் பண்ணுறப்பானே தெரியாது. இப்போ இந்த இடத்துல போய்ட்டு உட்காந்துப்பான் பாருங்கள். இப்போ உட்காந்து அந்த இதுவை போடுவேன் பாருங்கள். வேஸ்ட்டு இது பண்ணக்கூடாதுன்னு, உடஞ்சிடக்கூடாதுன்னு. இந்த இடத்துல க்ளோவால் போட்டு இருப்பேன். அவ்வளோதான், இந்த மேட்ச் போய் வச்சுருவோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அவ்வளோதான், அவனும் செத்துட்டு போவான் பாருங்கள். போயா, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.